வணக்கம். பக்கவாதம் வந்தவர்கள் படுக்கையில் இருக்கும்போது, கட்டிலில் படுக்கும்போது ஒருபுறம் முழுவதும் செயலிழந்து இருப்பதால், படுக்கும்போது பக்கவாட்டில் படுக்கும்போது இப்படி படுக்கும்போது பக்கவாட்டில் படுத்தால் உடல் தானாகவே இப்படி விழுந்துவிடும், அல்லது அந்த பக்கம் சாய்ந்து விழுந்துவிடும். இது உறங்கும் போது இது போன்று தானாகவே உடல் பலம் குறைந்து தானாகவே விழுந்துவிடும், அதாவது உடல் செயல் இழந்துவிடும். அப்பொழுது கட்டிலில் படுக்கும்போது நீங்கள் கட்டிலில் இருந்து கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகையால் கட்டிலில் நடுப்பகுதியில் படுக்காமல் உங்களுக்கு எந்த பக்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அதாவது கை கால் செயல்படுகிறதோ அந்த பக்கம் ஒரு புறம் ஓரமாக படுங்கள். கால்களை நன்றாக உள்ள கால்களை கீழே வைத்து இறக்க வேண்டும். இந்த பக்கம் இறங்கினால் தானாக அப்படியே விழுந்து விடுவீர்கள். நானே 4-5 முறை கீழே விழுந்து உள்ளேன். ஒரு முறை விழுந்து தலையில் அடிபட்டு வீங்கி ரொம்பவும் அவதிப்பட்டேன். அதற்கு மாத்திரை மருந்துகளும் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஏனென்றால் இதற்கு மாத்திரை, அதாவது பக்கவாதத்திற்கு மாத்திரை மருந்து எடுப்பதனால் இதற்கு கொடுக்க முடியாது, ஏதேனும் விளைவுகள் ஏற்படும் என்று கொடுக்கவில்லை. பிறகு தைலத்தை தேய்த்து சரி செய்து கொண்டேன். ஆகையால் படுக்கும்போது ஜாக்கிரதையாக படுங்கள். எனது எதிர்ப்புறத்தில் இருந்தவரும் அது போன்று விழுந்தார். அவரை உடனடியாக போய் நான் தூக்கினேன். எனக்கு ஒரு புறம் செயலிழந்து கிடந்தும் அந்த நேரத்திலும் போய் அவருக்கு உதவி செய்து பலரிடம் ஏச்சு பேச்சுகளை வாங்கி கொண்டேன். அதாவது பலர் திட்டினார்கள், உனக்கே 4 பேர் உதவி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளாய், உனக்கு அதற்கு இந்த வீண் வேலை என்று திட்டினார்கள். பிறகு எனக்கு நான் கூறியிருந்தேன், சுமார் 200 முறைகளுக்கு மேல் 2 நாள் அல்லது ஒரு நாள் விட்டு காலை மாலை என்று வலி வரும், சேரில் அமர வேண்டும் என்று கூறியிருந்தேன். அப்படி வலி வரும்போது வயிற்றின் இடுப்பு பகுதியில், அதாவது இந்த பகுதியில் கால்களில் இருந்து வலி ஏறி இப்படி பாவடிவில் ஏறும் வலி. அவ்வளவு வேதனை துடித்து விடுவேன். அதாவது இப்படி பாவடிவில் வரும் வலி, அவ்வளவு வலி எடுக்கும். அதாவது வலி எது போன்றெல்லாம் இருக்கும் என்பதற்காக இதை கூறுகிறேன். பிறகு ஒரு மாத்திரை கூறியிருந்தேன். அந்த மாத்திரை சாப்பிட்டால் உறுப்பு, அதாவது தம்பி கோபமாக இருப்பான் என்று கூறியிருந்தேன். அந்த மாத்திரை நாம் எடுக்கும்போது முருங்கைக்கீரை தண்ணி கூறியிருந்தேன் அல்லவா, அதை குடித்தோம் என்றால் இரவில் நாம் உறங்கும்போது அந்த மாத்திரையின் விளைவினால், முருங்கைக்கீரை சக்தியினாலும் உடலில் உள்ள அனைத்தும் இரும்பு உருகுவது போல், அதாவது தங்கத்தை உருக்குவதை சிலர் பார்த்திருப்பீர்கள், அது போன்று மொத்தமாக உருகுவது போல் நம் உறக்கத்தில் தோன்றும், நன்றாக செயல்படும். அது அந்த மாத்திரையின் வேலையினால் இது போன்று ஏற்படுகிறது. சாதாரணமாக மாத்திரை எடுக்கும்போது அந்த பிரச்சனை தெரியாது. கூடவே மாத்திரையுடன் கீரை எடுக்கும்போது இது உங்களுக்கு நன்றாக தெரியும். பிறகு நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது ஞாபக மறதி அதிகமாக இருக்கும்.
அதாவது இது போன்று பலவீனமாக ஆகிவிட்டதே என்ற வருத்தத்தினால் மற்ற எண்ணங்கள் அனைத்தும் மூளையிலிருந்து சிதறிவிடும். முழுவதும் இதிலேயே உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். அதனால் ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். அதை நாம் அதிகப்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு நான் இது போன்று எழுதி வைத்து படிப்பதனால் மற்றவர்கள் கூறியதை நான் கூறுகிறேன் என்று எண்ணாதீர்கள். சில விஷயங்களை மறந்து விடுவோமோ என்ற எண்ணத்தினால் ஞாபகம் வருவதை எழுதி கொண்டு உங்களுக்கு விளக்குகிறேன். வணக்கம்.